மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். Hola! Your train vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. எங்களுக்கும் மங்காத்தா 2 பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்கு. அந்த லைன் இருக்கானே விபி அவர்கிட்ட இருக்கு. அது விபி சார் வந்து அப்படி பண்ணிட்டு இருக்காரு. இந்த படம் வந்துச்சு நான் பட் என்ன டைம் செட் ஆகல அப்படின்னு நீங்க மிஸ் பண்ண படங்கள் இருக்கா? மெயினாக சொல்லணும்னா வந்து மெட்ராஸ் படம் தான். கலையேசனோட அன்பு கேரக்டர். அன்பு கேரக்டர் நான் தான். அதில் அஜித் சார் வந்து ஒரு ஆக்டர், ஒரு டெக்னீஷியன் அந்த மாதிரி என்கிட்ட பழகவே இல்லை. ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இருந்தது அந்த டைமில். அவருக்கு வந்து என்னோட ஃபஸ்ட்டு படம் நான் கொரியோகிராஃப் பண்ணது வந்து அவருக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போவும் என்ன எதனா சாங் கொரியோகிராஃப் பண்ண சொன்னாலும் நான் ரெஃபரன்ஸ் மணி சார் சாங் தான் பார்ப்பேன். இன்னமும் 25 years ஆஃப் காதல் மன்னன் வந்து செலிப்ரேட் பண்ணுவேன். ஏன்னா ஃபோட்டோஸ் இருந்தால் சாரோட இந்த ஆல்பமில் பார்க்கும்போது பார்த்தா இந்த ஃபோட்டோ இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ வெளியே போய்ட்டு என்ன ஆயிடுச்சுன்னா அது விஜய் சேதுபதி அதோட எங்கே அப்படின்னு சொல்லி அது ஒரு வைரல் ஆகிடுச்சு. விபி அண்ட் ஏகே அந்த மீட்டை பார்த்துருப்பீங்க, எல்லாரும் கேட்டிங்களா? நீங்களே நம்ம டீமில் பேசிக்கிட்டீங்களா? ஆனால் நெக்ஸ்டா அண்ணா இருக்கா, எதிர்பார்க்கலாமா? இல்லை, எங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் எப்படி வந்து வேணான்னு சொல்லுவோம். ஆமாம், எங்களுக்கு அந்த இது இருக்கு. எங்களுக்கும் மங்காத்தா 2 பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்கு. அந்த லைன் இருக்கானே விபி அவர்கிட்ட இருக்கு. அது விபி சார் வந்து அப்படி பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் வந்து டக்குன்னு பண்ணிடுவாரு. ஒன்றும் இல்லை. இப்போ விஜய் சாருக்கே வந்து இந்த படம் வந்து ஸ்கிரிப்ட் வந்து கமிட் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஒரு லைன் இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு லைனை தான் சொன்னார். லைன் நல்லா இருக்கு, டெவலப் பண்ணுன்னு சொன்னாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதை சொன்ன உடனே சார் வந்து ஓகே படம் ஷூட்டிங் போடலான்னு செகண்ட் ஹாஃபே சொன்னேன். அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லிட்டு அது செகண்ட் ஹாஃப் என்ன எனக்கு தெரியாதா, ஓகே சூப்பராக இருக்குது அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டக்குன்னு அதுக்கான இது விஷயத்தை பண்ணிவிடுவார். விபி பண்ணுவார். எந்த ஆக்டருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரியும். ஸோ அதனால் அதை பண்ணிவிடுவார், கண்டிப்பாக பண்ணிடுவார். ஓகே. ஸோ மங்காத்தா 2 வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம். அந்த ஃபோட்டோ பார்த்து நீங்கள் ஹாப்பி? ஆமாம், கண்டிப்பாக. ஓகே. கேட்டாராமண்ணே நம்ம டீம்ல எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு எல்லாம்? கண்டிப்பா. ஆமாம் சார். பசங்களாம் எப்படி இருக்காருன்னு கேட்பாங்க. அப்படியா? ஓகே. அது இல்லாமல் கோட்டோட ட்ரெய்லர்லாம் போட்டு பார்த்துட்டு அவரும் ரொம்ப நல்லா. ஆமாம், அதெல்லாம் எதனா ஒன்று வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இதுன்னா சார் வந்து விபி சாருக்கு வந்து பேசுவாங்க. ஓகே, இது பார்த்தா நல்லா இருந்துச்சு, அது இருந்து நல்லா இருந்துச்சு, இது சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க சார். கண்டிப்பாக. எங்களுக்கு என்ன நான் வெளியே தான் சார் அஜித் சார், விஜய் சார் ஃபேன்ஸ். ஸோ அவங்களுக்குள்ள அந்த படம் ரிலீஸ் ஆகுது எங்கள் தளபதி அப்படிலாம் பேசுகிறாங்க. பட் உள்ளுக்குள்ளே வந்து அவங்க 2 பேருமே அவ்வளோ சாரும் விஜய் சாரும் அஜித் சாரும் அவ்வளோ இதுவாக தான் ஹெல்த்தி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு. ஓகே ஓகே. பட் ஆனால் சினிமா வெளியே அப்படி இருக்கட்டும், அப்போ தான் வந்து படம் பார்க்குறவங்களுக்கு வந்து சந்தோஷம் நல்லா இருக்கும். இல்லை காமனா இப்போ டீம் எடுத்துட்டு இருந்தோம்னா ஒருத்தர் மட்டும் இருக்காரு, இவர் காமனா போட்டுக்குங்க அப்படின்ற மாதிரி. இப்போ விபி தான் காமனா இருக்காரு, 2 டீம்லேயே விளையாடுறாரு. ஆமாம், அப்படின்றனால தான் நான் ஆரம்பத்தில் கேட்டதானே. அஜய் என்னன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். திடீர்னு சென்னை 28 அவ்வளோ பரிச்சயம் ஆகிட்டு சென்னை 22 வந்து மறுபடியும் நெருக்கமாறீங்க. நிறைய படங்கள் அங்கங்கே பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. தொடர்ந்து உங்களை கரெக்டாக யூஸ் பண்ணலையோ அப்படின்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கு. சினிமா வந்து உங்களை கரெக்டாக யூஸ் பண்ணலையோ, விபி அவர்களை தாண்டி இன்னும் உங்களுக்கு வந்து நெருக்கமான கதாபாத்திரம், யதார்த்தமான கதைக்களத்தில் அவங்களை யூஸ் பண்ணலைன்னு வருத்தம் எங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு இருந்திருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஆரண்ய கண்டம் படம் வந்ததும் வந்து பெரிய அப்ரிசியேஷன் வந்துச்சு. சென்னை 28 வந்து அந்த ஆம்புலன்ஸ் சீன், அழுகுற சீன் இருக்கும், அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் ஆரண்ய கண்டம் வந்துச்சு. அதுலேயும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் செஞ்சிருப்பீங்க. ஸோ அது வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் எனக்கு படங்கள் வந்து ஆஃபர்ஸ் வந்துச்சு. எப்படின்னா எல்லாமே ரொம்ப சின்னதாக டக்குன்னு ஒரு ரிஜிஸ்டர் ஆகாத மாதிரியான சின்ன விஷயங்கள் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு த்ரூ அவுட் ஃபில்ம் அந்த மாதிரி வந்து எனக்கு வடகரி தான் வந்துச்சு அதுக்கப்புறம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு சின்னதாக வந்ததுனால நான் வந்து கொஞ்சம் யோசிச்சிட்டேன், நம்ம எதுக்கு ரொம்ப சின்னதாக பண்ணணும், ரிஜிஸ்டர் ஆகாமல் போயிடுமோ. ஏன்னா நம்ம இறங்கி ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 100% அதில் வந்து ரெஜிஸ்டர் ஆகி அந்த கேரக்டர் மக்களுக்கு போய் சேரணும், அது வந்து நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் இந்த ஆடியன்ஸ்க்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேலையை பார்க்குறோம். நம்ம அது அங்கே இல்லை அப்படின்னும் போது அது வேண்டாமே அப்படின்னு தோணுச்சு. பேசிக்காக நான் கொரியோகிராஃபர்ன்றதுனால படத்தில் கொரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐம் பிஸி இன் தட் ஆல்சோ. ஸோ அந்த வேலையும் போயிட்டுருக்குன்றதுனால எனக்கு வந்து எல்லாத்தையும் ஒத்துக்கணுன்ற ஒரு இது இல்லை. ரொம்ப நல்லா தான் வந்துச்சுன்னா பண்ணலாம். பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பெருசாக எனக்கு வந்து வரலன்றது கண்டிப்பாக எனக்கு வருத்தம் இருக்குது. ஓகே. அந்த மாதிரி நீங்கள் மிஸ் பண்ண படங்கள் ஏதாவது இருக்குங்களாண்ணே? இந்த கதாபாத்திரம் இந்த படத்தில், ஏன்னா எப்படி ஆரண காண்டயத்தில் நாங்கள் வந்து எதிர்பாராத ஒரு பெர்ஃபார்மன்ஸும் ஒரு சர்ப்ரைஸும் கொடுத்தீங்களோ, அந்த மாதிரி இந்த படம் வந்துச்சு நான் பட் என்ன டைம் செட் ஆகலை அப்படின்னு நீங்கள் மிஸ் பண்ண படங்கள் இருக்கா? மிஸ் பண்ண மெயினாக சொல்லணுன்னா வந்து மெட்ராஸ் படம் தான். ஓகே. அதில் வந்து கலையேசனோட அன்பு கேரக்டர் நான் தான் பண்ண வேண்டியது.
இப்போவும் வந்து கலையரசன் எங்கே மீட் பண்ணாலும் ஆனால் நீங்கள் தானே அன்பு, அதானே சூப்பர், அதுதானே நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இப்போ பேசுவார். இஸ் ஸோ ஸ்வீட். இல்லை யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க, பட் இஸ் ஸோ ஸ்வீட். ஆடிஷன் பண்ணாங்க, ஒரு 3 பேர் ஆடிஷன் பண்ணாங்க. நான் ஆடிஷன் பண்ணேன், கலையரசு பண்ணார், அப்புறம் இன்னொருத்தவங்க பண்ணாங்க. ஆடிஷனுக்கு அப்புறம் சில விஷயங்கள் எனக்கு ப்ரொடக்ஷனோட செட் ஆகலை. ஸோ அதனால் அது பண்ண முடியாமல் போயிடுச்சு அந்த படம். ப்ளஸ் வந்து அது இல்லாமல் கலையரசன் ரொம்ப நல்லா ஆடிஷன் ரொம்ப நல்லா பண்ணார். ஸோ அதனால் அவருக்கு அந்த he deserves for that thing. ஸோ he did it. ஸோ ஸ்வீட்ண்ணே. வேறு ஏதாவது அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது? அந்த மாதிரி சின்ன சின்னதான விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருக்குது. பட் அது ஓகே. பட் எனக்கு வந்து மைண்டில் வந்து மிஸ் பண்ணதுன்னு நினைக்கிறது நான் அந்த ஒரு மெட்ராஸ் படத்தில் அந்த ஒரு கேரக்டர் தான் மிஸ் பண்ணதான் நினைக்கிறேன். நாங்கள் உங்கள் மேலே இப்போ கோவப்படுறோம் அப்படிதான் இருக்கும். இல்லை அது அவருக்கு போய் சேரணும்னு வந்து கடவுள் டிசைட் பண்ணியிருக்காரு. அது அவருக்கு போய் சேர்ந்துருக்கு. அதனால் அவருக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்குது. ஈஸ் ஹாப்பி. இப்போது வந்து அந்த வாழையா இவ்வளோ சூப்பரான ஒரு படத்தில் வந்து பர்ஃபார்ம் பண்ணால் எல்லா படமும் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணுறாரு. அவர் இன்னும் பெருசாக ஹைட்டுக்கு வரணும்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட இதெல்லாம் வளர்ச்சி பார்க்கும்போது. கண்டிப்பாக. ஸோ அது ஒரு கிடச்சது வந்து ஐம் ஹாப்பி. நமக்கு என்னமோ அதுதான், அவங்களுக்கு என்னமோ அதுதான். அதான் தலை கூட ஒர்க் பண்ணிட்டீங்க, அல்டிமேட் ஸ்டாரோடய ஒர்க் பண்ணிட்டீங்க, ஏகே கூடயும் ஒர்க் பண்ணிட்டீங்க. எப்படின்னு இருக்குது அவரோட ட்ராவல் பொறுத்த வரைக்கும்? உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்டிங்கில் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எப்படி அந்த ஒரு ட்ராவல்? ஏன்னா அவர் டக்குன்னு யாரையும் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண லைக் அவர் கூட ஈஸியாக செட் ஆக முடியாது. நீங்கள் இப்போ மட்டும் இல்லை, இந்த டீம் தான் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்து இந்த டீம்லேருந்து ஒருத்தர் மட்டும் யாரா லாங் ட்ராவல் அப்படின்னா நீங்கள் அஜித் சார். அஜித் சார். ஸோ எப்படி அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், அந்த ஒரு பாண்டாக இருக்கட்டும்? இல்லை அஜித் சார் வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒரு ஆக்டர், ஒரு டெக்னீஷியன் அந்த மாதிரி என்கிட்ட பழகவே இல்லை. ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இருந்தார். ஓகே. ஸோ அந்த டைமில் அவருக்கு வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படம் நான் கொரியோகிராஃப் பண்ணது வந்து அவருக்கு ரொம்ப ஹாப்பி. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உன்னை பார்த்த பின்பு சாங்க்கு வந்து யூஸ்வலாக அந்த டைமில் வந்து நான் வந்து சிவாஜி கணேசன் சாரோட பெரிய ஃபேன். எங்கே நிம்மதினு ஒரு சாங் இருக்குது புதிய பிறவின் ஒரு படத்தில். அந்த பாடி லாங்குவேஜ் வந்து சாருக்கு கொடுக்கணும். ஓகே அப்படின்னு இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா புரியும் அது ஏன் அப்படி பாடி லாங்குவேஜில் அவர் பண்ணாரு. ஸோ அதை கொண்டு வரணும்னு சொல்லி அந்த பாடி லாங்குவேஜை இப்போ இருக்கிற அந்த பாட்டுக்கு ஏற்ற ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி நான் பண்ணேன். அப்போ ஃபஸ்ட்டு 2 ஷாட்டுக்கு சார் கேட்டார், இது ஒர்க் அவுட் ஆகுமா, இது ரொம்ப ட்ராமேட்டிக்காக இருக்குது அப்படின்னு கேட்டார். உன்னை பார்த்த பின்னா அப்படிலாம் இருக்கும். ரொம்ப அந்த ஹேண்டு பாடி லாங்குவேஜ்லாம் வந்து வேறு மாதிரி, அந்த கையெல்லாம் அப்படி தூக்கிறது அப்படி பண்ணுறது இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும். அது வந்து சிவாஜி சார் தான் பண்ணியிருப்பார் எங்கே நிம்மதி சாங்கில். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அது நான் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டவுட் பட்டார் சார், நல்லா இருக்குமா அப்படின்னு. நான் எடிட் பண்ணி காட்டுறேன் சார், நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒன்று எடுத்திருந்தோம். ஒரு கேலரியில் வந்து கொள்ளை கொண்ட ஒரு நீளம் கீழே விழுந்து அடித்து உண்மையில் ஒரு கால் ப்ளீட் ஆச்சு. சிங்கிள் ஷாட் பண்ணும்போது கல் ஏதோ குத்தி ப்ளீட் ஆச்சு. ஒரு சிங்கிள் ஷாட்டில் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு இன்னொரு ரேஞ்ச் வேணுன்றதுக்காக அதை யூஸ் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் வச்சோம். பட் என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து கட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அது கட் பண்ணியிருக்க கூடாது. தட் இஸ் ஆர் மிஸ்டேக் ஆக்சுவலி. ஏன்னா சார் சிங்கிள் ஷாட்டாக அந்த ஒரு அவ்வளோ பெரிய சீக்வன்ஸ் தான் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாரு. அதை நாங்கள் ஒரு ஷார்ட் பியூட்டிக்காக கட் பண்ணிட்டோம். தப்பு பண்ணிட்டோம். அது யூஸ்வலாக நடக்கிறது தானே. பட் அது சிங்கிளாக போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருந்துருக்கும். பட் அதுக்கே சார் ரொம்ப ஹாப்பி, ரொம்ப நல்லா எடுத்திருக்க பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் கூட ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். அமர்கலம் படம் பண்ணேன். அப்புறம் வந்து உன்னை கூட என்னை தருவேன் படம் பண்ணேன். ஸோ கண்டினியூஸாக சார் கூட படம் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ளஸ் சார் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்க ஆஃபீஸ் கதை கேட்குறதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தாங்க. அங்கே வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நான் போவேன். சும்மா ஜென்ரலாக உட்காந்து சார் கூட உட்காந்து ஜாலியாக சினிமா பற்றி பேசுவோம். கதை சினிமா அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் சாரோட ஹைட் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. தொட முடியாத இடத்துக்கு போயிடுச்சு. சரி நம்மளும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கேருந்து சாரை பார்த்து அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சென்னை 28 ஃபஸ்ட் பார்ட் படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆகுது. ஷாலினி மேம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களோட பிரதர் எனக்கு ஃப்ரெண்டு. அவங்க வந்து ஸ்கூல் டைம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அவங்க வீட்டுக்கெலாம் நான் ரெகுலராக அவங்க வீட்டுக்கு போவோம், சாப்பிடுவேன் அவங்க வீட்டில். அந்த மாதிரி அப்போல்லாம் அவங்க சின்ன பசங்க. ஸோ அவங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு. ஷாமலிலாம் நல்லா தெரியும் அவங்கள. ஸோ அவங்க வந்து இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அமர்கலம் படம் பண்ணும்போது தான் வந்து அவங்க
ஆமா லவ் அவங்க பண்ண relationship love அப்பலாம் ஆரம்பிச்சாங்க. பாத்துட்டு தெரியும் தெரியும் ஆனா எனக்கு அந்த சின்ன கதை வயசு. இல்ல எனக்கு தெரியும் அப்பெல்லாம் தெரியும் என்கிட்ட வந்து அதை டிஸ்கஸ்லாம் பண்ணாங்க அந்த விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க அஜித் சார் இல்ல அஜித் சார் ஆமா அஜித் சாரும் பண்ணாங்க ஷாலினி ஷாலினி அவங்களும் பண்ணாங்க ஸோ எல்லாமே டிஸ்கஸ் பண்ணாங்க ஸோ ஹாப்பி ஏன்னா பிகாஸ் ஃப்ரெண்டோட சிஸ்டர் ஒரு பெரிய ஸ்டார் இவங்களும் பெரிய ஆக்டர் தான் அவங்களும் பெரிய ஆக்டர் ஸோ அவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி நான் கல்யாணத்துக்குலாம் போயிருந்தேன் எல்லாமே ஸோ அந்த ட்ராவல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த டைமில் ரொம்ப ரெகுலராக சாரோட தான் அப்புறம் சாருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அவங்களும் வேறு படங்கள் அப்படின்னு வேறு பீக்காக போயிட்டுருக்காங்க ஸோ அதனால் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சென்னை 28 அப்போ அவங்களுக்கு வந்து படம் ரொம்ப பிடிச்சி போய் மேடம் வந்து டெய்லி படத்துக்கு போவாங்க ஷாலினி மேடம் ஓகே டெய்லி படத்துக்கு போயிட்டு பார்ப்போம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் என்ஜாய் பண்ணுவாங்க படத்தை நாங்கள் சும்மா ரவுண்ட்ஸ் போகிறதுக்காக போனால் உட்காந்துருப்பாங்க ஆட்டில் அப்படின்வாங்க என்ன திருப்பி பார்க்குறீங்களா படம் ஜாலியாக இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் வர பார்க்கணும் நாங்கள் கூட சேர்ந்து பார்க்குறாங்க ஓகே ஸோ அந்த மாதிரி அப்போ சார் வந்து எங்களுக்குலாம் வந்து ஒரு நாள் வந்து டின்னர் கூப்பிட்டாங்க டின்னர் கூப்பிட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம் அப்போ தான் கேட்டார் ஹாப்பியா அப்படின்னாரு ஹாப்பி சார் எதுக்கு கேட்குறாங்க முதல்ல தெரியல ஹாப்பி சார் இல்லை நடிக்கணும்னு நினச்சேன் ஆனால் அது ஃபஸ்ட்டு படத்துலேயே உனக்கு கிடச்சிச்சு பார்த்தியா ஒரு ஹிட் படமாக கிடச்சிருச்சுல்ல யுவர் சார் லக்கி விட்டுறாத இதை பிடிச்சிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணேன் எல்லாருக்கும் அமையாது இந்த மாதிரி முதல் படம் ஹிட் எல்லாம் அது கிடச்சிருச்சு உனக்கு அதை பிடிச்சிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிவிடு அப்படின்னாரு கண்டிப்பாக சார் கண்டிப்பாக அப்படின்னேன் ஸோ ரொம்ப அந்த 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 டைமில் வந்து ரொம்ப இதுவாக இருந்தாங்க அதுக்கப்புறம் நடுவில் அங்கங்கே மீட் பண்ணுறது ஸோ மங்காத்தா சாரோட பண்ணுறாங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அதுக்கப்புறம் மங்காத்தா பண்ணோம் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டைம்லாம் சாரோட ட்ராவல் பண்ணோம் ஞாபகம் இருந்தது அந்த அதெல்லாம் மெமரிஸ் எல்லாம் பேசினாங்களா காதல் மன்னன்லாம் ஞாபகம் இருக்கா அஜய் அப்படின்னு ஏதாவது இருக்கு அதெல்லாம் சொன்னேன் அதெல்லாம் ஆமாம் ஓகே ஆனா இன்னொரு விஷயம் என்ன அஜித் சார் அப்போ என்ன சொன்னா முதல் படத்தில் பார்த்த மாதிரியே தான்டா இருக்கு எந்த டிஃபரன்ஸும் இல்லைடா அப்படியே இருக்கியாடா எப்பட்றா அப்படின்னாரு அப்படிங்களா அந்த மாதிரி தான் கேட்டாங்க ஓகே ஆனா போற போக்குல நடுவில் விஷயம் ஷேர் பண்ணீங்க அமர்கலம் அப்போ அவங்க 2 பேரும் லவ் அப்போ நல்லா இருந்தேன் அப்படின்ட்டு என்ன பாட்டுன்னு நீங்க அமர்கலத்துல பண்ணது மேகங்கள் என்ன தொட்டு போனது அந்த பாட்டு அப்புறம் வந்து ஷாலினியோட அந்த தராரரா தராரரா அந்த சாங் ஓகே அவங்க லவ் நேர்ல பாத்திருக்கீங்க எப்பேற்பட்ட காதல்னா அது அந்த ஸ்டார்டிங் டைம்ல இல்ல அது ரொம்ப எப்படி சொன்னா ரொம்ப அவங்க நீட்டா அது ஜென்யூனா they liked each other அவங்க வேலை அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு அவங்க க்ளீனாக இருந்தாங்க அவங்க லவ் பண்ண உடனே போய் சொல்லிட்டாங்களே அப்பா கிட்ட அதுதான் அவங்க அங்கிள்கிட்ட போய் சொன்னாங்க இந்த மாதிரி பிடிச்சிருக்கேன்னு சொன்னால் அவங்களாம் சார்ட்ட வந்து பேசினாங்க அவங்களுக்கும் எல்லாம் ஓகே அப்படின்னு சரி இப்போ 2 ஃபேமிலி பேசினாங்க அது எவ்வளோ அழகாக நடந்துருச்சு நமக்கே தெரியும் அது என்ன நடந்துச்சு ஆனால் உங்களை பார்த்தது எல்லாருமே நானே நினச்சினேன் என்ன பண்ணாரு அந்த வயசில் என்ன பண்ணியிருப்பார் இவர் அப்படின்ட்டு இவ்வளோ சின்ன வயசில் ஒரு என்ட்ரி கொடுத்து ஒரு கலக்கி இன்ன வரைக்கும் ஆனால் அந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு இருக்கானே எப்போ இருந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அஜய்ன்றது நீங்கள் சொன்ன மாதிரி தான் விஜய் சேதுபதியோ அப்படின்லாம் ஜட்ஜ் பண்ணாங்கல்லன்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சிலர் அஜய் தான் பண்ணார் அப்படின்னு தெரியாமல் இருக்காங்கல்ல அதுக்கு அந்த ஒரு வருத்தமும் இருக்கா உங்களுக்கு இல்லை அவங்க தெரியாமல் இருக்காங்கன்றதுக்கு ரீசன் நம்ம தான் அவங்க தெரியற வைக்கிற அளவுக்கு நம்ம வந்து அந்த விஷயத்தை கொண்டாடி இருக்கோம் உங்க டான்ஸை கொண்டாடி இருக்காங்க அந்த ஸ்டெப்ஸை கொண்டாடி இருக்காங்க ஆனா நீங்க தான் பண்ணீங்கன்ற ஒரு அந்த கோவம் சோஷியல் மீடியா அப்ப கிடையாது இல்ல இப்போ நீங்க ஒரு ஸ்டெப் போடுறீங்க அது வந்து வைரல்லாம் ஆகுது அந்த வைரல் ஆனதும் அந்த கொரியோகிராஃபருக்கு வந்து இமீடியட்டாக நிறைய ஆஃபர்ஸ் வருது அப்போ அப்படி கிடையாது நீங்கள் ஒரு படத்தை பார்க்கும்போது ஒரு ஃபுல் சாங் வந்து ஹிட் ஆகணும் அது கதையோட ஜெல் ஆகணும் ஸோ எவ்வளோ விஷயம் இருக்குது ஸோ அதை பார்த்துட்டு வந்து உங்களை கூப்பிடுவாங்க அந்த டேரக்டரோட உங்களுக்கு இந்த டேரக்டரோட செட்டாகி நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் அந்த சூப்பர் ஹிட்டை கொடுத்துருப்பீங்க அடுத்த டேரக்டர் கூப்பிடும் போது நீங்கள் அந்த அவரோட செட் ஆகணும்ல உங்களுக்கு நீங்கள் லெஃப்ட்னும் போது இல்லை அவர் ரைட்டுன்னு சொன்னார்னா நீங்கள் எப்படி அந்த திருப்பி அந்த ஹிட்டை கொடுக்க முடியாதுல்ல ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஸோ அப்போ இருந்த டெக்னாலஜி வேறு அப்போ இருந்த டெக்னாலஜி வந்து ஃபில்மில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு ஃபீட்டும் வந்து காசு நீங்கள் ஒரு ஷார்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா காசு போச்சு இப்போ அப்படி இல்லைல்ல நீங்கள் கார்டில் யூஸ் பண்ணுறீங்க டிஜிட்டல் நீங்கள் எவ்வளோனா எடுக்கலாம் வேண்டானா டெலிட் பண்ணிட்டு அடுத்து போயிடலாம் நீங்கள் எத்தனை ஆங்கிள் ஒன்றா எடுக்கலாம் எவ்வளோ ஆங்கிள் எடுத்துகிட்டு எது பெஸ்ட்டோ அதை போடலாம் அப்போ அப்படி கிடையாது உங்கள் மண்டையில் பெஸ்ட்டாக தோணியே ஆகணும் இல்லைனா அங்கே பாட்டு தப்பாக இருக்கும் அப்போ ஒரு கிராமர் இருந்துச்சு ஃபில்ம் மேக்கிங்னு சொல்லி அந்த கிராமரை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள்லாம் எடுத்தோம் இப்போ அந்த கிராமர் இல்லை பட் ஆனால் வந்து ஃபில்ம் மேக்கிங் வேறு ஒரு டைமென்ஷனுக்கு போயிடுச்சு புதுசாக என்ன வருதோ அதை வந்து நம்ம அடாப்ட் ஆகிக்கிறது தான் நம்மளோட புதுசாக தரும் ஸோ அதை அடாப்ட் ஆகி நம்ம வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ சென்னை சிட்டி கேங்ஸ்டர் படம் வைபவோட படத்துக்கு ஓகே இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அழகாக ரிலாக்ஸாக இருக்கும் ஆக்சுவலி ரிலாக்ஸ்டாக இருக்குது எங்களுக்கு ஒர்க் பண்ணுறது ஃபஸ்ட்டை விட முதல்ல மெனக்கடணும் நிறைய விஷயங்கள் அவ்வளோ விஷயங்கள் வந்து யோசிக்கணும் இப்போ அதெல்லாம் இல்லை
இப்போ ஜாலியாக இருக்கு எங்களுக்கு ஒர்க் பண்ணுறது. ஸோ இட்ஸ் இப்போ ஈஸியாகிடுச்சு, சினிமா ஆக்சுவலி ஈஸியாகிடுச்சு மேக்கிங். கண்டிப்பாக உங்களோட ஆக்டிங் உண்டான தீனி என்னவா? இன்னும் அந்த பசி அடங்காம, கண்டிப்பா எல்லாருக்குள்ள ஒரு பசி இருக்கும், அது அடங்காம இருக்கும். இன்னும் அந்த பசியான தேடல் இருந்துகிட்டே இருக்கும். என்னென்ன எதிர்பார்க்குறீங்க? இல்லை என்னன்னா அது டைம் தாங்க, உங்களுக்கு டைம் தான் அதை வந்து டிசைட் பண்ணுது, காலம் தான் டிசைட் பண்ணுது. என்னன்னா சென்னை 28ல வந்து ஒரு டேரக்டர் வந்து ஒரு நல்ல சீன் கொடுத்தாரு, அழற மாதிரி ஒரு சீன் கொடுத்தாரு. அது கொடுக்கல அப்படின்னா வந்து அது ஒரு கேரக்டராக தான் இருந்திருக்கும். 10 பேரில் ஒரு 4 கேரக்டரில் விட 5வது கேரக்டரும் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கான ரீசன் வந்து அந்த சீன் தான். அது டேரக்டர் ஒன்று கொடுத்தாரு இல்லையா, அந்த மாதிரி ஒரு டேரக்டரும் கொடுக்கணும். ஆரண்ய கண்டலம் வந்து அதே மாதிரி டேரக்டர் வந்து ஒரு பேட்டர்ன் கொடுத்தாரு, ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. எனக்கும் அந்த கேரக்டரும் சம்மந்தமே கிடையாது, பட் அந்த கேரக்டரை என்னை மாற்றினார், பண்ண வச்சார். அது டைரக்டரோட சக்ஸஸ். ஒரு படமும் வந்து எனக்கு பேர் வர்றதுக்கு காரணம் வந்து நான் கிடையாது, டைரக்டர்ஸ். அவங்க மட்டும்தான் ஆக்டரை உருவாக்க முடியும். இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு தீனி எனக்கு அது வந்து என்னன்னா ஒரு இருக்கும் கண்டிப்பா. இப்போ அது சொல்ற மாதிரி இப்போ விஜய் சார் பண்றாரு இல்லையா, அப்பா பையன், அது ரெண்டுத்துமே வந்து வேற ஒரு டைமென்ஷன்ல பர்ஃபார்ம் பண்றது. அதுக்கான சீன் அங்கே டேரக்டர் வைக்கும் போது தானே அவங்களுக்கு வந்து அந்த பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது வரும். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அது கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும்னு நினைக்கிறோம், எதிர்பார்த்துட்டே தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளோ வருஷமும். அது கிடைக்கும். இப்போ இந்த கோட்டுக்கு அப்புறம் கிடைக்கும். அடுத்து சட்டமென் கையில்னு ஒரு படம், சதீஷ், அதில் ஒரு லீடாக ஆல்மோஸ்ட் நல்ல மெயின் கேரக்டரில் ஒரு கேரக்டராக இருப்பேன். ஸோ அந்த படமும் எனக்கு நல்ல பேர் வாங்கி தரோம்னு சொல்லி, அது வந்து ரொம்ப ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரான அந்த மாதிரி இல்லை, அது வந்து இன்டென்ஸ் த்ரில்லர். ஓகே, த்ரில்லர் படம். த்ரில்லர். ஓகே, அது வந்து போர்த்தொழில் மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர். அந்த படம் சூப்பர். அந்த படம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது இந்த மாதம் 20th ரிலீஸ். 20. ஆனால் அஜித் அவர்களோட எடுத்த புகைப்படம் பயங்கர வைரல். ஆனால் அப்போ உங்களுக்கு வயசு, நான் காதல் மன்னன் சொல்கிறப்பல இப்பயும் இவ்வளோ எங்கே இருக்கீங்க? அப்பெல்லாம் 20 ஏதாவது ஏமாற்றி ஏதாவது கார்டு வாங்கிட்டீங்களா? இல்லை, அதுக்கு வந்து எனக்கு இல்லை, ஏஜுக்கு வந்து இப்போ கார்டு கிடையாது. அப்போ வந்து என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் கார்டு. ஸோ நீங்கள் வந்து குரூப் டான்ஸர் அசிஸ்டண்ட்டாக 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும். அந்த 5 இயர்ஸ் நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது நான் வந்து டான்ஸ்குள்ளே வந்துட்டேன் நான் அப்படியே, பிகாஸ் ஐம் ஸோ இன்ட்ரெஸ்டட் இன் தட். ஸோ அதனால் அதுக்குள்ளே வந்துட்டேன் நான். ஏன்னா அப்போவே எனக்கு வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன் என்னோட ப்ரொஃபஷன் என்னென்னு. கண்டிப்பாக நம்ம படித்த ஒரு கலெக்டர் ஆக மாட்டோம், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆக மாட்டோம், ஒரு டாக்டர் ஆக மாட்டோம், ஒரு இன்ஜினியர் ஆக மாட்டோம். ஏன்னா நான் என்ன அப்போத்துலேருந்து என்ன சின்ன வயசுலேருந்தே வந்து மியூசிக்கு டான்ஸு இதுதான். நான் கிட்டார்லாம் கற்றுக்கிட்டேன், பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. அவ்வளோ ஞானம் இல்லை, மியூசிக் கற்றுக்கிறாலும் ஞானம் இல்லை. ஆனால் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ அந்த ஞானம் இல்லை எனக்கு. ஸோ அதனால் பட் இதில் இருந்துச்சு, ஐ மீன் டான்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து, அது வந்து வந்துச்சு எனக்கு. நமக்கு என்ன வந்துச்சோ அது தானே பண்ணணும். அதனால் அது பின்னாடி போனேன். எங்கள் வீட்டில் பர்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே உள்ளே வந்து யங்கஸ்ட் கொரியோகிராஃபராக வந்தாச்சு ஃபஸ்ட்டு படமே. ஸோ அப்படியே ட்ராவல் பண்ணி இத்தனை வருஷம் ஓடிச்சு. ஓகே, அந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ வந்து அஜித் சார் வந்து அப்போ வந்து இது எடுத்துகிட்டு இருந்தாங்க, திலோத்தமான்னு ஒரு சாங். திலோத்தமா சாங் வந்து இதில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம், ஆக்ராவில் வந்து தாஜ்மஹால் பேக் சைட் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். பிகாஸ் மணி சார் வந்து ஷூட் பண்ணியிருப்பார் ஒரு சாங் இதில் மௌனராகம். ஸோ அதனால் இந்த பேக்கு ஃப்ரண்ட்டில் போய் எல்லாருமே ரெகுலராக ஷூட் பண்ணுறாங்க, மணி சார் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக பின்னாடி இருந்து ஷூட் பண்ணார். ஸோ அந்த ஃபீல் நல்லா இருக்குன்றதுக்காக அந்த ஃபீல்லேயே நம்ம ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது. பிகாஸ் ஆம் வெரி பிக் மணி சார். ஸ்கூல் டைம் சினிமாலாம் தெரியும், என்னென்ன ஏபிசி சினிமாங்கிறது ஸ்பெல்லிங்கே தெரியாதப்போ நான் மணி சாரோட. ஸோ இந்த படம்லாம் அவங்கள படம்லாம் பார்த்து வளர்ந்ததுனால ஸோ அந்த இது மைண்டுக்குள்ளேயே எப்போவுமே. இப்போவும் என்ன எதனா சாங் கொரியோகிராஃப் பண்ண சொன்னாலும் நான் ரெஃபரன்ஸ் மணி சார் சாங் தான் பார்ப்பேன் இன்னமும். ஓகே, சும்மா இது ஒரு கதை எழுதணும் அப்படின்னா கூட இந்த பேட்டர்ன் பண்ணோன்னா அது மணி சாரோட படம் பார்த்துட்டு அந்த இன்ஸ்பயர் ஆகி தான் அதில். ஸோ அவ்வளோ பிடிக்கும் மணி சார் வந்து. இப்போ அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேரக்டர் பிடிக்கும் இல்லையா. ஸோ அது மணி சார் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி தாஜ்மஹால் படம் வந்து நான் கொரியோகிராஃப் பண்ணிட்டு அதை ரஷ் பார்க்குறதுக்கு மணி சார் வந்திருந்தாங்க. ஏன்னா அவங்க தானே ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தாங்க. ஸோ தாஜ்மஹால் படம் பாரதிராஜா அது. ஸோ அப்போ வந்து தேவி ஸ்ரீதேவி தியேட்டரில் வந்து 3 பாட்டு தான் ரஷஸ் பார்த்தோம். 2 ரோக்கு நடுவில் கேப் இருக்கும் இல்லையா, 2 ரோ தான் சீட்ஸு, நடுவில் கேப் இருக்கும். இந்த பக்கம் பாரதிராஜா சார், இந்த பக்கம் மணி சார் உட்காந்து. ஓகே, திடீர்னு எனக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி கிளம்பி உடனே ரஷ் பார்க்க கூப்பிட்டாரு டேரக்டர் அப்படின்னு. ஸோ நான் தான் கொரியோகிராஃப் பண்ணேன் தாஜ்மஹால் படம். ஸோ அதனால் நான் போய் ரஷ் பார்க்குறதுக்காக போனால் உள்ள மணி சார் உட்காந்துருக்காரு. நான் அவ்வளோ பெரிய ஃபேன். அப்போ தான் மணி சாரை பார்க்குறேன். நான் அதுக்கு முன்னாடி இந்த டிரைவின் உட்லண்ட்ஸில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகும்போது அப்போது எங்கள் வீடு வந்து பாட்டி வீடு இதில் இருந்துச்சு,
வீனஸ் காலனியில். ஸோ ஸ்கூலுக்கு போகும்போது வந்து டிரைவிங் உட்லண்ட்ஸில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்பப்போ போவேன். சம்டைம்ஸ் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் லேட் ஆகுதுன்னா அங்கே சாப்பிட்டுட்டு போயிடுவேன். அப்போ வந்து நான் மணி சாரையும் பிசி சாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் சொல்லுவாங்க இவர் தான் அந்த படம் மனோரகம் டைரக்டர்னா அப்படி உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். அந்த சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகிற வயசுல எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் அவங்கள. ஸோ அங்கே வந்து பார்த்துக்கும்போது என்னோட ரஷ் பார்க்குறாருன்னு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க பாரதி சார், மணி சார். ஸோ அது ஒரு மூமெண்ட். அது இல்லை பார்த்துட்டு ரஷஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சில இதெல்லாம் கொடுத்தாரு, எனக்கு டிப்ஸ்லாம் கொடுத்தாரு மணி சார். இப்படி பண்ணுங்க, ஏன்னா அவனுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், விஷுவலாக நல்லாயிருக்கு அப்படின்னு நான் மனசில் நினச்சேன். அதெல்லாம் உங்ககிட்ட திரும்ப விஷுவலாக ஃப்ரேமிங்ஸ் ஆல் குட், விஷுவலாக இட்ஸ் குட், பட் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி கொண்டு வாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். நான் அப்படியே பார்த்துட்டு நான் மனுஷன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அவர் ஏதோ சொல்கிறாருன்னு மட்டும் கேட்குது எனக்கு. நான் அப்படியே அவரை பார்த்துட்டே இருந்தேன் நான். ஸோ அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது ஐம் ஸோ ஹாப்பி. ஒரு கொரியோகிராஃப் ஆனதுக்கப்புறம் மணி சார் வந்து நம்ம பண்ணுறதை வந்து பார்க்குறாங்க அப்படின்றது நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தானே. ஓகே. ஸோ அந்த தாஜ்மஹால் தாஜ்மஹால். ஸோ வந்து அங்கே போய் நாங்கள் ஷூட் பண்ணுறோம். ஷூட் பண்ணிவிட்டு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபோட்டோகிராஃபர் வந்து சார்னிக்கு வச்சு ஸ்டில் எடுத்துகிட்ருக்காங்க. யூஸ்வலாக கண்டினியூட்டிக்கு எடுப்பாங்க. ப்ளஸ் வந்து அப்போல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து அதுதான் பப்ளிசிட்டி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பப்ளிசிட்டிக்காக அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. நான் வந்து ஏதோ சார்ட்டை பேசிகிட்டே இருக்கேன். சார் சூப்பராக இருக்குது சார் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வா ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு டக்குன்னு போய் நின்று சார் கிட்ட நின்ன உடனே அவர் ஃபோட்டோ எடுத்தார் சார். ஃபோட்டோ எடுத்தாங்க. அந்த ஃபோட்டோ அப்புறம் அந்த ஃபோட்டோகிராஃபர் கொடுத்தாரு. சரி இருக்கட்டுமே, நமக்கு முதல் படம் இல்லைன்னு சரி ஞாபகம். நான் எந்த ஆக்டர் கூடவும் ஃபோட்டோஸ் எடுக்கல, அது பெருசாக எனக்கு தோணுனதே கிடையாது. எடுத்துருக்கணும், நிறைய எடுத்துருக்கணும். அதெல்லாம் மிஸ் பண்ணி அந்த ஏஜில் தோணல போல இருக்கு. எனக்கு வேலைன்னு இருந்துட்டு இருக்கும் போல இருக்கு, தெரியல, தோணலை. ஸோ வந்து அந்த ஃபோட்டோ வந்து இருந்துச்சு. ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க, இந்த மாதிரி 25 வருஷம் ஆச்சு, 25 இயர்ஸ் ஆஃப் காதல் மன்னன் வந்து செலிப்ரேட் பண்ணுங்க, ஸோ உங்களோட இது கொடுங்க, எதனா ஃபோட்டோஸ் இருந்தால் சாரோட தான். அப்புறம் போய் நான் ஆல்பமில் எடுத்து பல ஒட்டி வச்சுருப்போம்ல, அந்த ஆல்பமில் பார்க்கும்போது பார்த்தா இந்த ஃபோட்டோ இருந்துச்சு. அப்புறம் ஃபோன் அது கொஞ்சம் மக்களாக இருக்கும், கொஞ்சம் எடுத்து அது வந்து அவங்களுக்கு அமிச்சேன். அது வந்து அவங்க போட்டிருக்காங்க. இதில் ஆர்டிக்கலில் வந்து அஜயராஜ் கொரியோகிராஃபரை பற்றி தான் இருக்கும். பட் அந்த ஃபோட்டோ வெளியே போய்ட்டு என்ன ஆயிடுச்சுன்னா அது விஜய் சேதுபதி அதோட எங்கே அப்படின்னு சொல்லி அது ஒரு வைரல் ஆகிடுச்சு. ஆமாம். ஸோ அது வந்து என்ன சொல்கிறதுன்னா, விஜய் சேதுபதி அவர் வந்து ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது பசங்களே சொல்லுவாங்க, கொஞ்சம் உன்னோட சாயல்லே ஒரு பையன் வந்து ஆக்ட் பண்ணுறான் அப்படிங்கிற, நீ பார்க்க கொஞ்சம் அப்படி தான் இருக்கு, அனந்தம்பி மாதிரி தான் இருக்கீங்க ரெண்டு பேரும், விஜய் சேதுபதி மாதிரி தான் இருக்கு, நீ கொஞ்சம் அனந்தம்பின்னா நம்புவாங்க, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த சின்ன வயசு ரிசம் அந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் அது வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது, அந்த ஃபேஸ் ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம். ஸோ அதனால் வந்து அது பயங்கர வைரல் ஆகி அது வந்து என்ன சொல்கிறது, அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ நம்ம ஃபோட்டோ வந்து அஜய் சாரோட என்னோட ஃபோட்டோ வந்து விஜய் சேதுபதி நினச்சி நிறைய போய் அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து இல்லை இது வந்து சிலர் தெரிஞ்சவங்கலாம் இல்லை இது வந்து அஜய் தான் டான்ஸ் மாஸ்டர், அஜய் மாஸ்டர் தான் சொல்லி அந்த இதெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அந்த இன்டர்வியூவில் வந்து நான் அவங்களோட இன்டர்வியூவில் சொன்னேன், நான் இல்லைங்க இந்த மாதிரி வந்து இது நான் தான், விஜய் சேதுபதி சார் கிடையாது, அது நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூவில் சொன்னேன்.